For the first time சென்னையில செம்மொழி பூங்கால ஃப்ளவர் ஷோ நடக்குது. புதுசா என்னென்ன ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃப்ளவர் ஷோனா ரோசஸ் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? ரோசஸ் வந்து எவ்வளோ அழகாக பெருசான ரோசஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஹார்ட் ஷேப்பில் ஆர்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜீப் ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள். வெல்கம் டு விமன் கிளிட்ஸ். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்க செம்மொழி பூங்காவுக்கு தான் வந்திருக்கோம். பொதுவாகவே ஃப்ளவர் ஷோ எங்கே நடக்கும்? ஊட்டியில் தான் நடக்கும். ஸோ சம்மரில் நடக்கும். அப்போது எல்லாருமே அங்கே போய் பார்ப்போம். அங்கே உள்ள மக்கள் தான் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் செம்மொழி பூங்காவில் ஃப்ளவர் ஷோ நடக்குது. ரொம்ப ஜாம் ஆகுது. இங்கே எல்லாருக்குமே இது ரொம்ப புதுமையான விஷயம். அதனால நிறைய மக்கள் என்னென்ன மாதிரி ஃப்ளவர்ஸ் புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க வந்திருக்காங்க. நம்மளும் போய் புதுசாக என்னென்ன ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. இது பொக்கேலெல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த பிளான்ட் இது சாமந்தி பூ. நம்ம நார்மலாக பூ இதுக்கெல்லாம் வைப்போம்ல, சாமி படத்துக்கு வைப்போம்ல, அந்த சாமந்தி பூ. அந்த சாமந்தி பூலே வயலட் கலர், லாவெண்டர் கலரில் இருக்குது பாருங்கள். இது ரொம்ப நார்மலாக கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த லாவெண்டர். ஸோ நம்ம இப்போ இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா, இங்கே ஃப்ளவர் ஷேப்லேயே நிறைய ஃப்ளவர்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக குட்டி குட்டி அழகழகான கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் இங்கே செட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தாவே தெரியும். ஃப்ளவர் ஷேப்லேயே நிறைய சின்ன சின்ன தொட்டி வச்சு ஃபுல்லாக ஃப்ளவர் ஷேப்லேயே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஷேப்பில் ஒரு ஆர்ச் இருக்குது. ஃப்ளவர் ஷோனா ரோசஸ் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? ரோசஸ் எவ்வளோ அழகாக பெருசான ரோசஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இங்கே ஃபுல்லாகவே ரோசஸ் தான் இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ச் ஹார்ட் ஷேப்பில் ஆர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்ச் ஃபுல்லாகவே பிளான்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது நைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட் செட்டிங்ஸோட ரொம்ப அழகாக இருக்குது. சென்னையில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷோ நடக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம். யாருமே மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. உங்கள் குழந்தைங்களை கண்டிப்பாக கூப்பிட்டு இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வைங்க. ஏன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ். எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு என்னென்ன ஃப்ளவர்ஸ்னே தெரியாது. இங்கே நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஃப்ளவர் ஷோ. இங்கே பிளான்ஸ் டிஸ்பிளேக்கு மட்டும் கிடையாது. இங்கே கீழே நீங்கள் பார்க்குற இந்த ரோஸ் பிளான்ஸ் சேல்காகவும் வச்சுருக்காங்க. நீங்கள் வேணும்னா இந்த ரோஸ் பிளான்ஸு கண்டிப்பாக விலை கொடுத்து வாங்கிக்கலாம். 100 rupeesக்கு இந்த ரோஸ் பிளான்ஸ் கிடைக்குது. ஸோ யூ கேன் பை ரோஸ் பிளான்ஸ் ஆல்சோ ஃபார் சேல் ஆல்சோ அவைலபிள் ஹியர். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கதே இது முதல்ல ஒரு பார்க் தானே. இந்த பார்க்கில் இருக்க இந்த குழந்தைங்க விளையாடுற இந்த ஸ்லைடர் இதில் எல்லாமே பிளான்ஸ் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக பார்த்தா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நாம் இப்போ நின்றுட்டுருக்க ஸ்பாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரைசாந்திமம், அதாவது செவ்வந்தி பூ இருக்குல்ல, அந்த செவ்வந்தி பூ நிறைய கலர்ஸில் இருக்குது. அதை ஃபுல்லாகவே இங்கே டிஸ்பிளே வச்சுருக்காங்க. இந்த ஸ்பாட்டில் தனித்தனியாக வயலட், ரெட், மரூன், லாவெண்டர், எல்லோ எல்லாமே சூப்பர்பாக இருக்குது. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்பாட். நம்ம இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அனிமல், அதாவது எலிஃபண்ட் ஷேப்பில் ஃப்ளவர்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த பூ கோழிக்கொண்டை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த கோழிக்கொண்டை பூ டார்க் பிங்க் கலரில் இருக்கும். அதுவே ஆரஞ்சு, எல்லோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே பார்க்குறேன். இந்த பிங்க்கு தான் நான் பார்த்துருக்கேன்.
ஆனால் இதில் வந்து எல்லா கலர்ஸுமே இங்கே இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு ஜீப்பில் வந்து அழகாக செட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜீப் ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக ஒரு மாதிரி எல்லாருக்குமே இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டாங்க. பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் சீயிங் ஹியர். ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபுல்லாகவே ஒரு ஜீப் ஃபுல்லாகவே வந்து ஃப்ளவர் செட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வான், அதாவது அன்னப்பறவையோட ஷேப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஃப்ளவர்ஸை செட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்வானோட அவுட்புட் இது. இந்த சங்குப்பூ வந்து உண்மையிலே ஹெல்த்துக்கு நல்ல ஒரு ஃப்ளார். இதை வந்து டீ எல்லாம் போட்டு குடிக்கலாம். அது ரொம்ப ஹெல்த்துக்கு ஒரு 48 டேஸ்க்கு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது இந்த சங்குப்பூ. அந்த சங்குப்பூ தான் இங்கே வந்து டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு வந்து குரோட்டன்ஸ் வச்சுருக்காங்க. நாம் இப்போ பார்த்துட்டு அது பார்த்திங்கன்னா ஒரு கப்லேருந்து தண்ணி ஊற்றுனா எப்படி இருக்கும் அந்த ஷேப்பில் ஒரு கப்பு வந்து மேலே இருக்குது. அதுக்கு கீழே வந்து ஒரு ஸ்டூல் மாதிரி, ஒரு தூண் மாதிரி இருக்குது. அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பிளான் செட் பண்ணியிருக்காங்க. கப் அண்ட் சாசர். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் செம்மொழி பூங்காவில் நடக்கிற ஃப்ளவர் ஷோ பார்த்தோம். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் இங்கே. இங்கே என்னென்னா இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, மதர் ஃபீடிங்க்கு ரூம் இருக்குது, கேஃபிட்டேரியா இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களோட வந்து இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். சென்னையில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் ஹேப்னிங். இந்த ஃப்ளவர் ஷோ பார்த்தீங்கன்னா February 20th வரைக்கும் சென்னையில் செம்மொழி பூங்காவில் நடக்குது. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். டோன்ட் மிஸ் திஸ் சான்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விமன் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.